பழனி கோவில் நில மோசடி வழக்கு விவகாரத்தில் நிலத்தை வெற்ற விழுப்புரத்தைச் சேர்ந்த நபரின் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தி 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இந்த சோதனை நடைபெற்ற அந்த இடத்தின் சொந்தக்காரர் யார்? அவருடைய பின்னணி என்ன? இந்த விவகாரத்தில் எப்படி சம்பந்தப்பட்டவர்? விரிவாக பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில இருக்க மலையோட அடிவாரத்துல பூங்கா தெருன்ற பகுதியில தண்டபாணி சுவாமி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை இதனோட மதிப்பு சுமார் 100 கோடின்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு பழனி முருக பக்தர்கள் வாகன இடமா இந்த இடம் மாற்றப்பட்டது. இந்நிலையில இந்த தண்டபாணி சுவாமி மட அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை கடந்த 6ஆம் தேதி பழனி சார் பதிவாளர் அலுவலகத்துல தனிநபர் 2 பேருக்கு சுமார் 2 கோடி தோராயமா கிரயம் பண்ணி பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க. இந்த தகவல் அறிந்த அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த காவல் நிலையத்துல புகார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது முறைகேடாக வழக்கு, அதாவது பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்கன்ற தகவலை புகாரா தெரிவிக்கிறாங்க. இதுல ஒரு சில பேர்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த வழக்கு உடனே சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்க சிபிசிஐடி கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட போது இந்த நிலத்தை விற்றவர் விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ். இவர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவண்ணநல்லூர் அரசு பள்ளியில ஆசிரியரா பணியாற்றுறதாகவும் தற்போது கிடைச்ச தகவல். இவர் பாத்தீங்கன்னா வித்தவங்க 2 பேரு. இதுல பழனி மற்றும் வெள்ளதர் 2 பேருக்கு வித்திருக்காரு. இந்த வழக்குல மொத்தம் 5 பிரிவுல 4 பேர் மேல மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்க பதிவு செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் உடனடியா இந்த முருகதாசை தேடுறாங்க. ஆனா விழுப்புரம் நகர்ல இருக்கக்கூடிய என்ஜிஓ காலனி, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காமராஜ் நகர் தாங்க இவரோட வீடு இருக்கு. வீட்டுல பாக்குறாங்க, வீட்டுல யாரும் இல்ல, வீடு பூட்டி இருக்காங்க. உடனடியாக இந்த வீட்டை சுற்றி வளைத்த சிபிசிஐடி காவல்துறை வீட்டுக்குள்ள போறாங்க, பூட்டை வலிச்சு உள்ள போறாங்க. வீட்டுல இருந்த அறைகள் அனைத்தும் அங்குலமாக சோதனை செய்யப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக நமக்கு தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. சுமார் 10 மணி நேரம் இந்த சோதனை முடிவுல எல்லா ஆவணங்களையும் கைப்பற்றிட்டாங்க. வீடையும் தற்போது பூட்டி சீல் வச்சு அங்க இருந்த ஆவணங்களை தற்போது பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த முருகதாஸ் தற்போது எங்க இருக்கிறாரு, அவங்க குடும்பத்தினர் எங்க இருக்கிறாங்க தகவல் தெரிய வரல. தற்போது முருகதாஸின் வீடு சிபிசிஐடி காவல்துறை கண்ட்ரோல்ல கொண்டு வரப்பட்டு தற்போது பூட்டி வைக்கிற அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை. இந்த மடத்துக்கும் முருகதாசும் என்ன சம்பந்தம், அதை பத்தினா இந்த மடத்துக்கும் அவர் தான் நிர்வாகின்னு சொல்றாங்க. அதாவது மடம் வந்த வழியில இவர் வாரிசுன்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் தான் நீதிமன்ற உத்தரவு பெற்று இவர் விற்றதாகவும் ஒரு தகவல் வெளியா இருக்கு. விசாரணை முடிவுல மட்டும்தான் முருகதாசு எதை வச்சு ஒரு விசாரணை தகவல் வெளியாகும். இதோட மதிப்பு சுமார் 100 கோடின்றது தமிழகத்துல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்ற சம்பவமா பார்த்துட்டு இருக்கோம். தற்போது சிபிசிஐடி காவல்துறை கண்ட்ரோல்ல இந்த வீடு வந்திருக்கு. தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதா தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். கோபிநாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.